வணக்கம் அண்ட் வெல்கம் வியூவர்ஸ். நான் ஒளியோவியன் பேக் வித் அனதர் ட்ராவல் vlog. நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாட்டுத்தாவணி ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கேன். டைம் இப்போ சரியாக 8:15 ஆகுது. இங்கேருந்து தான் நான் ஒரு ஆம்னி பஸ் ட்ராவல் vlog பண்ண போகிறேன். நேஷ்னல் ட்ராவல்ஸில் இப்போ ஒரு புது பாரத் பென்ஸ் பஸ் விட்டுருக்காங்க. ஸோ அந்த பஸ்ஸில் தான் நான் இங்கே மதுரையிலேருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறேன். இப்போ ஒரு பஸ் எடுத்துட்டாங்க. நம்ம பஸ் இதுக்கு பின்னாடி தாங்க நிற்கிது. நான் சொன்னேன் இல்லையா, பஸ் எடுத்துட்டாங்க. முன்னாடி வந்து பிட்டில் போட போகிறாங்க. இதுக்கு முன்னாடி வேற ஒரு எம்ஜி லீரா பஸ் நேஷ்னல்லே தான் அது கிளம்பிடுச்சு. அது பெங்களூர் போகிற பஸ்ஸுன்னு சொன்னாங்க. சென்னைக்கு இப்போது நமக்கு 9:15க்கு கிளம்பக்கூடிய பஸ் 8:40க்கு இங்கே வந்து பிட்டில் நிப்பாட்ட போகிறாங்க. இந்த புது பஸ்ஸில் தாங்க நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 4 days தாங்க ஆகுது. ஸோ 4 daysல நம்ம இந்த ட்ராவல் வாக் பண்ணுறோம். வெளியே இருந்து பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக செம்ம நீட்டாக இருக்குது. ஸோ உள்ளே ஏறி போய் இந்த கேபினை பாருங்கள். எனக்கு உள்ளே ஏறின செகண்டே கேபினை இவ்வளோ பெருசாக இருக்குன்றத ஒரு மாதிரி ஆச்சரியமாகவும் இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ அப்படியே உள்ளே திறந்து போய் பார்க்கலாம். நல்லா டைட்டாக இருக்குங்க புதுசுன்றதுனால. லைட்டிங்ஸ் எல்லாமே ஸ்டெப் டைப் லைட்டிங்கு அது இதுன்னு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ரெட் கார்பெட் மாதிரி உள்ளே போட்டிருக்காங்க ஃப்ளோரிங்க்கு. செம்ம வியூவாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா நமக்கு உள்ள பஸ்ஸில் ஆளுங்க ஏற்றுறதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்து ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிக்கோங்கன்னு டைமும் கொடுத்தாங்க. இப்போ ஸோ கைஸ், நான் உங்களுக்கு பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் பற்றி சீக்கிரமாக சொல்லிடுறேன். இங்கே ஒரு ரெட் கலர் அலாம் லைட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டாப் பட்டன் ஒன்று இருக்குது. இன்டீரியர் டிசைனிங் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க நாங்கள் சொல்லணும். லைக் ஒரு சின்ன சின்ன ஃப்ரேம்லேருந்து சின்ன சின்ன விஷயத்துலேருந்து டீட்டெயிலிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ப்ளசண்ட்டான ஒரு வியூ வந்து கிடைக்கணுன்றதில் அவங்க ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா தெரியுது. ஸ்க்ரீன்ஸ் கூட ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ஸ்க்ரீன்ஸ் வந்து நல்ல ஒரு கிளாத்தில் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அது ஒரு ப்ராப்பரான டிசைனில் ஒரு அழகான லுக்கில் லைக் பஸ் உள்ளே வந்த உடனே எந்த அளவுக்கு அழகாக இருக்கணுன்றதில் ப்ராப்பர் டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனுக்கு மாற்ற கம்பியாக இருக்கட்டும், கண்ணாடியாக இருக்கட்டும், ஹேண்ட் கிரிப்பாக இருக்கட்டும், லைக் இந்த லாக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து செம்மையாக கொடுத்து லைக் அந்த எம்ஜி பாடிக்கான ஒரு மீனிங்கை வந்து ப்ராப்பராக டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த பஸ்ஸோட காம்போசிஷன் பொறுத்த வரைக்கும் சிட்டிங் சீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 சீட் வருதுங்க. அதாவது 10 ரோஸில் 2 சீட் கொண்ட மணிக்கு 20 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்லீப்பிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 5 இருக்கும், கீழே லோவர் 5 இருக்கும். இங்கே 5, இங்கே 5 10, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 20 சீட் வந்துடும், கீழே ஒரு 20. ஸோ மொத்தம் 40 சீட் வந்து ப்ராப்பராக இருக்குது. சிட்டிங் சூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் காசு கம்மியாக இருந்துட்டு நல்ல டைமிங்க்கு போகிற மாதிரியும் நல்ல கம்ஃபர்ட்டான ரைடு இருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க சிட்டிங் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லீப்பர் எப்பவும் போல் இருக்கும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீப்பர் மட்டும்தான் இதில் இருக்குது, சிட்டிங் இல்லையேன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். சிட்டிங் எனக்கு வேணாம், இந்த பஸ்ஸில் எனக்கு ஸ்லீப்பர் வேணும், இதில் நல்ல லக்ஸுரியாக போகணுன்னு நினைக்கிறவங்க இது சூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் ஸ்லீப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏசி வென்ட் காலுக்கிட்டேயும் தலைக்கு மேலேயும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு அட்ஜஸ்டபிள் டைப்லேயும் ரொட்டேஷனபிள் டைப்பில் தான் இருக்குது. இங்கே ஒரு லக்கேஜ் கேரியர் கொடுத்துருக்காங்க, நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிஃபாக இருக்குது. ப்ளஸ் வாட்டர் பாட்டில் ஹோல்டர். சீட்டுமே பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ரெஷ்ஷாக புது வண்டிங்க, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சின்ன கீரல் இல்லை, அழுக்கு இல்லை, குப்பை இல்லை, எதுவுமே இல்லை. பக்காவான கிளென்லினஸோடு கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் ரெஸ்ட் எம்ஜியோட பெரிய 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 முக்கியமான விஷயங்க. நம்ம கவர்மெண்ட் பஸ்லேயுமே இது தான், இந்த பாடி டைப் தான். அந்த ஏசிடிசி பஸ்ஸஸ் ஒயிட் பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜி லீரா டைப் தான். ஸோ அதுதான் நம்மளோட பாரத் பென்ஸ் நேஷ்னல்லையுமே கொடுத்துருக்காங்க. நேஷ்னல் பாரத் பென்ஸ் நேஷ்னல் சென்னை. ஸோ அந்த வேரியண்ட்டில் இந்த மாடல் கொடுத்துருக்காங்க. தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டு லேம்ப் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஎஸ்பி டைப் ஆஸ் வெல் அஸ் ப்ளக் பாயிண்ட் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு சீட்டில் ஏறிட்டு இது இன்னும் டீட்டெயிலாக கூட காட்டுறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மொபைல் ஹோல்டர் தலைக்கு பக்கத்துலேயே சைடில் வர மாதிரி. அண்ட் ஸ்க்ரீன்ஸுமே ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் சாண்டில் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தாங்க பஸ்ஸோட லைக் லுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கிறதுக்கான ரீசனே இது தான். அண்ட் டபுள் சீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லக்கேஜ் கேரியர், 2 சைடுமே லெக்கிக்கிட்டையும் தலைக்கு நிறையுமே ஏசி அட்ஜஸ்டபிள் வென்ஸ், ஸ்க்ரீன்ஸுமே 2 கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் பாயிண்ட் அதே மாதிரி தான். மொபைல் ஹோல்டர் தலைக்கு மேலே இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிளில் சைடில் இருக்கும், இதில் தலைக்கு மேலே. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயங்க, 2 பேர் ஒன்றா வந்தால் மட்டும்தான் இதை சூஸ் பண்ணணும்னு இல்லை, தனியாக வரவங்க கூட நீங்கள் இதை டபுளை சூஸ் பண்ணலாம் கம்மி ரேட்டில் இருந்துச்சுன்னா. பிகாஸ் உங்களுக்கு ஒரு
டிவைடர் ஒன்று ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பெட்ஷீட்ஸ் மேட்ரஸ் பொறுத்த வரைக்கும் சாண்டில் கலரில் செம்ம அட்ராக்டிவான ஒரு பெட்ஷீட்டு, ரொம்ப சாஃப்டான கம்ஃபியான பெட்ஷீட்டு தான் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். எப்படி இருக்குன்றதை நான் ட்ராவல் பண்ணுறப்ப சொல்கிறேன். அண்ட் பில்லோ எப்பவும் போல் இந்த எம்ஜி லீரா டைப்பில் எப்படி இருக்குமோ அதுதாங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு இன்பில்ட் ஒட்டின பில்லோ மாதிரி தான் இருக்கும். இது நம்ம எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. பேக் ரெஸ்ட் அதே மாதிரி தான், நம்ம எப்படி வந்து ஒரு ஏசிடிசி எம்ஜி லீராவில் பார்த்தோமோ அதே தான். பட் ஆனால் இதில் உங்களுக்கு கலர் வைஸ் வந்து உங்களுக்கு அட்ராக்டிவாக ஜாஸ்தியாகவே கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். சீட்டர்ஸுமே அதே தாங்க, பிளாக் கலர் சீட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஹேண்டில் இருக்கும், புஷ்பேக் இருக்கும், எல்லாமே புதுசுங்க. ஆக்சுவலி புதுசாக இருக்கிறதுனால தான் இன்னமும் அப்படியே பளிச்சுன்னு இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேஷ்னல் அவங்களோட வெப்சைட்டுமே இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சீட்டுக்கு பின்னாடி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் இதில் சைடில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து 2 மொபைலுக்கு சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி சைடில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சில பஸ்ஸஸ்லாம் கால் கீழே இருக்கும், இல்லை சைடில் அங்கே இருக்கும், அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிடில் இருக்கிறதுனால யாருமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. 2 சைடுமே ஹேண்ட் ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்னும் பாருங்கள், சீட்ஸ் கூட ரிமூவ் பண்ண, கவர் கூட ரிமூவ் பண்ணாத அளவுக்கு புது வண்டிங்க இது. இதுவுமே ப்ராப்பராக வாஷ் பண்ணி தான் போட்டிருக்காங்க. ஏன்னா இதோட டீட்டெயிலிங்கே நமக்கு நல்லா தெரியுது. அவ்வளோ பளிச்சுன்னு பிளாக் கலரில் ஒரு கரை கூட இல்லாமல் இருக்குது. சைட்லேயுமே எல்லாருக்குமே ஒரு ஸ்க்ரீன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்லா ஸ்க்ரீனும் ஒட்டி தான் இருக்குது இப்போதைக்கு. ஏன்னா பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணுறப்ப எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் ப்ராப்பராக செட் பண்ணி வச்சுருவாங்க. அந்த விஷயத்தை நம்ம பாராட்டலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டர், இங்கே ஒரு பேப்பர் ஹோல்டர், ஆர் உங்கள் சின்ன திங்ஸ் எதாவது வச்சுக்கலாம். ஃபுட் ட்ரெஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இவ்வளோ அம்யூனிட்டிஸ் கொடுத்து ப்ரொவைட் பண்ணுறப்ப உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்கும்? ஓகே, இந்த பஸ்ஸில் போகிறது ரொம்ப கம்ஃபியாக ஃபீல் ஆகுது, ஒரு லக்ஸுரினஸ் கொடுக்குது அப்படின்றது உங்களுக்கு பார்த்தோன்னே உங்களுக்கு ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆகணுன்றது தான் இத்தனையும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்கள் லக்கேஜ் கேரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டுமே இவ்வளோ பெரிய கேப் இருக்குங்க. இருட்டில் இப்போதைக்கு தெரியல. பின்னாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடம் இருக்குது உள்ள. ஸோ நம்மளோட இந்த ட்ராவல் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஷார்ப்பாக 9:15க்கு நம்மளோட பஸ்ஸை மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரிவர்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே அந்த எக்ஸிட் வழியாக வண்டி வெளியே போயிடும். ஹலோ ப்ரோ. சொல்லுங்கள். ஸோ கைஸ், அண்ணன் தான் நம்ம நேஷனல் ட்ராவல்ஸ் சென்னை. இப்போது இந்த பஸ்ஸுக்கான மேனேஜர் இவர் தான். உங்கள் பேர்? காளி. என் பேர் காளி. ஓகே, சூப்பர். ஸோ இது வந்து 9:15 வண்டி இல்லையா? லைக் எத்தனை மணிக்கு சென்னை போகணும் உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா? எங்கே இறங்கணும் நீங்கள்? கோயம்பேடு 5:30 போயிடும். சூப்பர். சிட்டிக்குள்ளே தான் போவோமா மார்னிங்? சூப்பர். சரி ப்ரோ, தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோவே. ஏன்னா வீடியோ கொஞ்ச நேரம் தான் எங்களுக்கு டைம் கிடச்சிது. அதுலேயுமே பேசஞ்சர்ஸ் ஹோல்ட் பண்ணி எனக்கு வீடியோ எடுக்க விட்டீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். See you. பஸ்ஸில் உள்ளே ஏறின உடனே வைப்பு தாங்க. சாமி பாட்டை போட்டுட்டு முருகன் பாட்டை கேட்டுக்கிட்டு மதுரையிலேருந்து நம்ம டுவர்ஸ் சென்னை கிளம்புறோம். கேபினில் செம்ம சவுண்டில் சூப்பராக பாட்டு கேட்டுகிட்டே மூவ் பண்ணிகிட்ருக்கோங்க. கண்டக்டர் உட்கார அந்த சிங்கிள் சீட்டில் தான் நான் இப்போ உட்காந்துருக்கேன். கண்டக்டர் அண்ணனுமே நீங்கள் தாராளமாக இங்கே உட்காருங்கப்பா, உட்காந்து எவ்வளோ நேரம்னாலும் வீடியோ எடுத்துக்கோங்க. நான் டிரைவர் பக்கத்தில் கூட உட்காந்துக்கணுன்னு ரொம்ப ஜெனரஸாக நடந்துக்கிறாங்க 2 பேருமே. இவ்வளோ ஃப்ரெண்ட்லி டைப்பாக இருப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய பேர் ஃப்ரெண்ட்லியாக பேசியிருக்காங்க, பழகியிருக்காங்க. பட் இவங்க நமக்கு ரொம்பவே தெரிஞ்ச ஒரு பர்சனாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ராவலில் ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பிராண்ட் நியூ பஸ்ஸுங்க. 4வது நாள் தான், கிட்டத்தட்ட 4 ட்ரிப் தான் போயிட்டு வந்திருக்கு. இது 5வது ட்ரிப்புங்க. ஸோ ஒரு 4 நாள் ஆன பஸ்ஸில் தான் நான் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறேன். உள்ளே எல்லாமே அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக புத்தம் புதுசாக கவர் கூட பிரிக்காமல் வச்சுருக்காங்க. அதனாலே என்னவோ தான் இது ரொம்ப பளிச்சுன்னு தெரியுதா என்னன்னு தெரியல. பாதி லைட் அவங்க ஆனே பண்ணலை, அப்படி இருந்துமே அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. இது எல்லாத்துலேயும் தாண்டி நான் இப்போ உட்காந்துருக்க இந்த கேபின் தாங்க மெயின் அட்ராக்ஷனு. ஸோ இப்போ நம்ம இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒத்தக்கடை வழியாக போக மாட்டோங்க. ஏன்னா இங்கே வந்து நமக்கு பேசஞ்சர் போர்டிங் கிடையாது. ஸோ அங்கேயுமே பார்த்தீங்கன்னா 99% ஆஃப் த பஸ்ஸஸ் வந்து அங்கே ஆள் ஏறாட்டி பாண்டிகோயில் வழியாக தான் போவாங்க. அதே சமயம் அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே உங்களுக்கு ஒரே ரோடு நேராக போய் லெஃப்ட் திரும்பினோடனே பைபாஸ் கனெக்ட் ஆகிருங்க. பட் ஆனால் ஒத்தக்கடை வழியாக போனோன்னா எக்கச்சக்க ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும், சிக்னல்ஸ் இருக்கும், டிராஃபிக்கும் அதிகமாக இருக்கும் ஈவினிங் டைமில். ஸோ இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் அதிகமாக வந்தாலுமே டைம் கன்சப்ஷன் படி பார்க்குறப்ப நமக்கு இதுதான் பெஸ்ட் ஆப்ஷனாக தெரியும். நான் சொன்னது இதுதாங்க. அந்த ரோட்டில் அப்படியே ரைட்டு திரும்பி ஒரே ஸ்ட்ரெச் வந்தோன்னா
அப்படியே பைபாஸ் மேலே ஏறிடும். முக்கால்வாசி மதுரையில் இருக்கவங்க, மதுரை சுற்றி இருக்கவங்களுக்குலாம் தெரியும். ஸோ தெரியாதவங்க மதுரையிலேருந்து வெளியே வந்தோடனே பைபாஸில் வேற எங்கேயோ போகுதுன்னு நினச்சி பயந்துட வேணாம். இதுதான் ஒரே ரீசன். பஸ்ஸுக்குள்ளே ஏறினோடனே ஒரு பெரிய வைப் வருதுங்க. அது என்னன்றது என்னோட லாஸ்ட் 2-3 ஷார்ட்ஸ்லேயே உங்களுக்கு கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு புது பஸ்ஸில் நின்றுட்டுருக்கோம். புது பஸ்ஸில் கேபின் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். புது பஸ்ஸுன்றதை தாண்டி நம்ம டிரைவர் அண்ணனுங்க போடுற சாங்ஸ் தான் அல்டிமேட்டாக இருக்குது. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வைப் வந்து அந்த டிவோஷனல் வைப் கொடுக்குது. புது பஸ்ஸில் இந்த மாதிரி பைபாஸ் ரோட்டில் இந்த மாதிரி பாட்டு கேட்டுட்டு போகிறப்ப எவ்வளோ நல்லா இருக்குன்றதை நீங்களே கவனிங்க ஆடியோவில். ஸோ இப்போ நம்ம ரைடை சக்ஸஸ்ஃபுல்லாக கரெக்டாக 9:15 ஆன் டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஸோ ரைடு ஸ்டார்ட் பண்ணோடனே நம்மளோட ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் நம்ம கண்ணை கவர்ந்ததே நம்ம கேபின் தான். என்ன தான் புது வண்டியாக இருந்தாலுமே எல்லா வண்டியிலுமே இவ்வளோ பெரிய கேபின் இருக்குமான்னு கேட்டால் அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். கேபின்குள்ளே ஏறும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு எல்லோ கலர் ஸ்ட்ரிப் டைப் லைட்டிங்ஸ் வந்து ஸ்டெப்ஸில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வெல்வெட் கலரில் மேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் வைக்கிற ஒரு அடியிலுமே உங்களுக்கு வெல்வெட் as well as ரெட் கலந்த மாதிரி ஒரு கலர், எல்லோ டைப்பில் ஸ்ட்ரிப் டைப் லைட்டிங்ஸ் அண்ட் மிச்சம் எல்லாமே இந்த ஃபினிஷிங் எல்லாமே உங்களுக்கு எல்லோ கலரில் இருக்குது. ஸோ அதனால தான் பளிச்சுன்னு தெரியுது. அண்ட் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா சன் ஷேடுக்காக ஒரு ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க. டே டைமில் சப்போஸ் வண்டி போயிட்டுருக்கு ஒரு மார்னிங் ஏர்லி மார்னிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய வெளிச்சம் கண்ணில் அடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக இது ப்ரொடெக்டர் கொடுத்துருப்பாங்க. அவர் ஆட்டோமேட்டிக்காக அந்த வயரை பிடிச்சி லைட்டாக புல் அவுட் பண்ணாலே போதும், அது வந்துடும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாக் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, வாட்ச். ஸோ என்ன டைமில் போகுது எவ்வளோ நேரத்தில் போகுன்றதை டிரைவர் ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம். ஃபோனையோ வாட்சோ பார்க்கணும் தேடணும்னு அவசியம் இல்லை. அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மிரர் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பின்னாடி வர வண்டியை பார்க்குறதுக்குங்க லெஃப்ட் சைடில். இது பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா பஸ்லையும் இருக்குமான்னு கேட்டால் அதுவுமே இல்லை தான். இதில் ஏன் அடிஷ்னலாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டிரைவர் ஓட்டிகிட்டு இருக்கும்போது இந்த கண்ணாடியை பார்த்தாங்கன்னா ஒரு சில விஷயம் அவங்க தெரிஞ்சுக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளோட டோர் கிட்டே யாராவது வந்து நாக் பண்ணாலோ இல்லை ஸ்க்ரீனை விளக்குனாலே போதும், அவங்க வந்து கதவை திறக்கணுனோ தட்டணுனோ எழுப்பணும்னு அவசியம் இல்லை. வந்து நின்னாலே அந்த ஸ்க்ரீனை விளக்குனாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு ஆள் வந்து நிற்கிறாங்கன்னு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்த பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லி அவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்து டிரைவர் ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து கூப்பிட்டு அவர் பின்னாடி திரும்பி பார்க்கணுன்ற அவசியமும் இருக்காது. ஸோ டிரைவிங் அப்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் ஒரு சேஃபான ரைடை ப்ரொவைட் பண்ணுன்றதுக்காக தான் இத்தனை ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கன்னு கரெக்டாக தெரியுது. அண்ட் நம்ம டிரைவர் என்ன ஓட்டிகிட்ருக்காரு எம்ஜி லீரா டைப் பாடி. ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக எலக்ட்ரானிக் டிஸ்பிளே வந்து ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பற்றி என்னன்றதை நம்ம ரெஸ்ட் ஆஃப் நிப்பாட்டுறப்ப அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைக்கு நேரம் ஒரு ஃபேன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஏசி வென்ஸ் இருக்குது. பட் ஆனால் இவங்களுக்கு அந்த ஏசி வென்ஸையும் தாண்டி அழகாக இந்த ஜன்னலை திறந்தாலே நல்லா காற்று வரும். பட் ஸ்டில் புது வண்டின்றதுனால எல்லா ஜன்னலும் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஜன்னல் எல்லாமே ஃபுல் டைட்டாக க்ளோஸ்டாக தான் இருக்குங்க. ஏன்னா சின்னதாக ஒரு காற்று உள்ளே வந்துட்டால் கூட புது வண்டியோட அந்த ஒரு எஃபெக்டை வந்து அந்த ஒரு ஃபீல் வந்து தடுத்துடும் தான் சொல்லணும். ஸோ அதுக்கு வந்து இவங்களுக்கு அப்ரிசியேஷன் கொடுக்கலாம். ஃபேன் மட்டும் ஓடிட்டுருக்கு. ஏசி வெண்ட் இங்கே கம்மியாக தாங்க இருக்குது. அது வந்து அக்செப்டபிள் தான். ஏன்னா கேபினில் ஏசி சில்லுன்னு இருந்தால் தூங்கிடுவார். ஸோ அதனால அவங்க கரெக்டாக தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பெட் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதோட பெரிய அட்ராக்டிவான விஷயமே இந்த கேபின் தான் சொன்னேன் இல்லையா. பின்னாடி பாருங்கள் பெரிய ஸ்பேஸ் இருக்குங்க. நீங்கள் திங்ஸ் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். லக்கேஜ் வந்து கொண்டு வரவங்களுக்கு கூட சஃபிஷியண்ட்டாக கீழே வைக்க முடியாட்டியும் அவங்க சீட்லேயோ இல்லை இங்கேயோ கூட வச்சுக்கலாம். அது ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த சீட்டில் இன்னொரு டிரைவர் படுத்துருவார். ஸோ அவர் ஓட்டும்போது அழகாக இங்கேருந்து மாறிக்கிடலாம். ஸோ உள்ளே தான் போகணும் இல்லைனா இங்கே வந்து அரைகுறையாக தூக்கம் அப்படிலாம் இல்லாமல் ப்ராப்பராக நமக்கு உள்ளே என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களோ அதே சீட் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் இதுவுமே ஒரு அப்ரிஷியேட்டான ஒரு விஷயந்தான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் சிஸ்டம். இவங்க தூங்காமல் இருக்கணுன்றது ஒரு ரீசன். அட் த சேம் டைம் நல்ல ஒரு வைப் கொடுக்கணும். இவங்க அழகாக பாட்டு கேட்டுட்டு நைட் ஃபுல்லாக நமக்காக தான் ஓட்டுறாங்க. ஸோ அதுக்காக இந்த சவுண்ட் சிஸ்டம் இருக்குது. யார் பண்ண தப்போ தெரியல, டிவி போடக்கூடாதுன்னு சொல்லி கேஸை போட்டுவிட்டு எல்லாரையும் முடிச்சு விட்டாங்க. ஸோ டிவி தான் போட முடியல, பாட்டாவது போட்டு நிம்மதியாக கேட்டுக்கலான்னு பண்ணிகிட்ருக்காங்க. கேபினில் வர்றதுக்கான இன்னொரு ஸ்பெஷலான விஷயமே அதான் டிரைவர்ஸ் போடுற பாட்டு.
ஸோ அழகாக அவங்க போடுற பாட்டெல்லாம் நம்மளும் கேட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ அதுக்கும் நம்ம தேங்க் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அலாம் லைட் கொடுத்துருக்காங்க, எமர்ஜென்சி பட்டன். ஸோ இது மாதிரி இங்கே மட்டும் இல்லை, உள்ளேயுமே எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. நானும் காமிச்சேன் போன ஷார்ட்ஸ்லாம். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபோல்டபுள் சீட் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே நீங்கள் உட்காந்துக்கலாம். இங்கே ஒரு ஸ்க்ரீன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு டிரைவர் தூங்கும்போது அங்கே தூங்கிக்கிறலாம், மற்ற நேரம் இங்கே உட்காந்துக்கிறலாம். இப்போ நான் இங்கே இருக்கேன்றனால மட்டும்தான் அண்ணன் இங்கே உட்காந்துருக்காரு, இல்லைனா அவர் இங்கே தான் இருந்திருப்பார். செம்ம ஸ்மூத்தான ரைட். வெளியே என்ன நடக்குது, எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம், காற்று அடிக்குதா இல்லையா, ஒன்றும் கேட்கலங்க. பஸ்ஸுக்குள்ளே ஓடுற சவுண்ட் மட்டும்தான், அதுவும் பஸ்ஸோட இன்ஜின் சவுண்ட் மட்டும்தான். அது ரொம்ப ரொம்ப மைல்டாக தான் இருக்குது, அது உங்களுக்கே கேட்கும். அழகாக ஸ்மூத்தாக ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்காங்க புது எஸ்சிடிசி வண்டியை. ஸோ கேபின் பொறுத்த வரைக்கும் இதாங்க ஃபஸ்ட்டு டைம் ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் கேபின் வீடியோ எடுத்திருக்கேன்னா அது இது மட்டும்தான். ஸோ பார்க்குற உங்களுக்கு, என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் அது ஏன்றது. நீங்கள் இந்த செட்டப் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒரு கேபின் வச்சுருக்கவே நான் எப்படி இதுக்குன்னு ஒரு தனி வீடியோ போடாமல் இருக்க முடியும்? கரெக்டாக 9:45ங்க மேலூர் வந்துட்டோம். ஸோ மேலூரில் நமக்கு போர்டிங் இருக்குது. உள்ளேயுமே ஆளுங்க ஏறி போயிட்டாங்க, அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்னும் ஒரு பேசஞ்சருக்கு வெயிட்டிங். அவங்க வந்தோடனே அப்படியே கிளம்ப வேண்டியதான். உள்ளே என்னோடய சிங்கிள் சீட்டுக்கு வந்துட்டேங்க. ஸோ சீட்டில் உட்காந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இதில் பாருங்கள். சீட் பாருங்கள், உங்களுக்கு சைடில் நல்ல க்ரிப்போட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேரியர் தான் கொடுத்துருக்காங்க, பிளாக் கலர் ஃபினிஷிங்கில். பிளாங்கெட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாண்டல் கலர் மிக்ஸ்டு மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்தில் பார்த்தா உங்களுக்கு எல்லோ கலராக தெரியும். நல்லா திக்கானதாக தான் இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. ஹெட்ரெஸ்ட் பில்லோவுக்கு பாருங்கள். பில்லோ உங்களுக்கு எப்போவும் எம்ஜியில் வர மாதிரி தாங்க ஹார்டாக இருக்கும். பின்னாடி பேக் ரெஸ்ட்டு எம்ஜி அதோட லோகோ போட்டது. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏசி வந்துட்டு தலைக்கு மேலே அங்கேருந்து அப்படியே டாப் வியூலேருந்து விழுகிற மாதிரி வச்சுருக்காங்க. சைடில் உங்களுக்கு யூஎஸ்பி ஆஸ் வெல் அஸ் அடாப்டர் டைப் ரெண்டுமே சார்ஜிங்க்கு கொடுத்துருக்காங்க. ஹேமர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க எமர்ஜென்சிக்கு. அதையும் தாண்டி உங்களுக்கு மொபைல் ஹோல்டர் லெஃப்ட் சைடில் தலைக்கு பக்கத்தில் வர மாதிரி வச்சுருக்காங்க. ஸ்க்ரீன்ஸுமே அந்த சொரசொரப்பு தன்மை இல்லாமல் நல்லா சாஃப்டாக தாங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. காலுக்கு பக்கத்தில் பாருங்கள், காலுக்கு மேலேயுமே இங்கே ஒரு ஏசி வெண்ட்டு ஒரு எலிவேட்டட் டைப்பாக கொடுத்துருக்காங்க. கீழே லக்கேஜ் ஹோல்டர் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நான் இப்போ ட்ராவல் பண்ணுறது ஒரு வீக்கெண்டுங்க. ஒரு வீக்கெண்ட் அதுவுமா இங்கே மதுரையிலேருந்து சென்னைக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆச்சரியம் தான் படுவீங்க. பட் இது எத்தனை நாள் இதே காஸ்ட்டில் இருக்கும்னு அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா நாளுக்கு நாள் டிமாண்ட் இருக்க இது அதிகமாகிட்டே தான் போகும். பட் இப்போ நான் ட்ராவல் பண்ணுறது இன்னும் கொஞ்ச நாளைக்கு டெஃபினட்டாக இந்த ப்ரைஸில் தாங்க தர போகிறாங்க. 600, 700 இந்த 2 ப்ரைஸ் வேரியண்ட்டில் தாங்க இருக்குது. டபுள் ஸ்லீப்பர் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு சீட்டுமே 600 ருபீஸ் ஆகும். சிங்கிள் ஸ்லீப்பர் ப்ரைஸ் 700 ருபீஸுக்கு தாங்க இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுவே சீட்டர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 450 ருபீஸ் தாங்க வருது. ஸோ இப்போதைக்கு நேஷ்னல் ஜீவா ட்ராவல்ஸில் மதுரை டு சென்னை ஒரு புது பாரத் பென் பஸ்ஸில் இந்த ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க, மறந்துடாதீங்க. வண்டி கிளம்பின பிறந்து நமக்கு மதுரை கிட்ட கொஞ்சமாக ஒரு டிராஃபிக் இருந்துச்சு. அதை தாண்டி மேலூர், துவரங்குறிச்சின்னு எல்லா இடத்துலையுமே நமக்கு போர்டிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துமா நம்ம ஆளுங்க நிப்பாட்டி ஏற்றிட்டு தாங்க வரோம். ஏறுற இடத்துலையுமே பேசஞ்சர்ஸ் வந்து கொஞ்சம் டிலேடாக அப் அண்ட் டவுன் வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த பஸ்ஸில் எதை வந்து டிஸ்அட்வான்டேஜாக சொல்லலாம், என்ன மாற்றிக்கலாம் அப்படின்னு என் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா, பேக் ரெஸ்ட்டும் ஹெட் பில்லோவும் தாங்க. எம்ஜி பொறுத்த வரைக்கும் அது அப்படி தான் இருக்கும், நம்ம மாற்றவே முடியாதுன்னு 1000 சொல்லலாம். பட் எம்ஜி சைடில் இருந்து அவங்க அந்த மாடல் அப்படியே வச்சாலும் பில்லோவை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக வச்சாங்கன்னா ட்ராவல் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ டைம் 10:30 ஆச்சுங்க. 10:30 நம்ம துவரங்குறிச்சியில் போர்டிங் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது போர்டிங் இருக்காங்க. அடுத்து திருச்சியில் தாங்க நமக்கு போர்டிங் இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் வந்து மிட் நைட்டில் கூட போர்டிங் இருக்க ஒரே பஸ் எனக்கு தெரிஞ்சு இதான்னு நினைக்கிறேன். நான் மதுரையில் ஸ்டார்ட் பண்ணி சென்னை வரைக்குமே போர்டிங் இருக்கும் போல விட்டா.
கைஸ் நம்ம நினச்ச மாதிரி ஹெவி ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. சென்னையில் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நம்ம கிளம்பும்போது மதுரையில் நல்லா பெஞ்சுது. இன்பிட்வீனில் நமக்கு மழை பெஞ்ச ரோடு மட்டும்தான் தெளிவாக தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ மழையோடு சேர்த்து தான் நம்ம ட்ராவல் இருக்க போகுது. பாருங்கள், முன்னாடி வைசர் நல்லா ஃபுல்லாக அடிச்சிட்ருக்கு வைப்பரு. எவ்வளோ தூரம் மழை இருக்கும்னு தெரியல. விட்டு விட்டு அங்கங்கே பெய்யும்னு நினைக்கிறேன். வெளியே ஒரு அலாம் ஸ்விட்ச் காமிச்சேன் இல்லையா, இது எல்லா சீட்டு பக்கத்துலையுமே ஒரு எமர்ஜென்சி அலாம் மாதிரி இது வச்சுருப்பாங்க. பாருங்கள், லைட் ஆனில் தான் இருக்குது. இதை டச் பண்ணோன்னா அங்கே உள்ளே இண்டிகேட் ஆயிரும் டிரைவருக்கு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 1:45 ஆகுதுங்க. நான் ஒரு 2-2:30 போல் தான் ரெஸ்ட் பிரேக் வரும், உளுந்தூர்பேட்டை கிட்ட வருவோன்னு நினச்சேன். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் முன்னாடியே நம்ம வந்துட்டோம். மழை பெஞ்சிட்டு இருந்தோம், சீக்கிரமாக வந்துட்டோம் தாங்க சொல்லணும். ஃபாஸ்ட்டாக வண்டி வந்ததே தெரியல, இவ்வளோ சீக்கிரம் உளுந்தூர்பேட்டை வந்துட்டோம். ஸோ சாலிடாக 5:30க்கெலாம் சென்னை போகலான்ற நம்பிக்கை இருக்குது. அதுக்கு நடுவில் நம்ம டிரைவர் அண்ணாங்கிட்ட சின்னதாக ஒரு இன்டர்வியூக்கு போயிடலாம். ஏன்னா இப்போ பேசலைன்னா காலையில் பேசுகிறதுக்கு டைமும் கிடைக்காது. அண்ணா வணக்கம். உங்களுக்கு வணக்கம். வண்டி ஓட்டுறவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீங்கள் ஓட்டிகிட்டே இருங்க. 1-2 கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும். உங்கள் பேர் என்னண்ணா? என் பேர் முத்துண்ணா. சத்தமாக பேசுங்க. உங்கள் பேர் என்னண்ணா? முத்து. முத்து. உங்கள் பேர்? துரை. நீங்கள் எத்தனை வருஷமாக டிரைவிங் ஃபீல்டில் இருக்கீங்க? நான் இப்போ ஒரு 14-15 வருஷமாக ஹெவி வெஹிக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். 15 வருஷமாக இருக்கீங்க. நீங்கண்ணே? 32 வருஷம். 32 வருஷம் ஆச்சு. சூப்பர். 2 பேருமே வந்து டிரைவிங் ஃபீல்டில் வெறும் பஸ் மட்டும்தானா, இல்லை லாரி அந்த மாதிரிலாம் இருந்துட்டு வந்தீங்களா? கீழே இருந்தே படிப்படியாக தான் வந்திருக்கோம். லாரியில் கிளீனராக ஓடி, லாரியில் டிரைவர் ஆகி அப்படியே இந்த லெவலுக்கு வந்திருக்கோம். சூப்பர் சூப்பர். இப்போ நேஷ்னல் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? நேஷ்னலில் இப்போ ஒரு 7 வருஷமாக இருக்கும். 7 வருஷமாக இருக்கீங்க. 7 வருஷமாக இருக்கும். சூப்பர். அண்ட் இன்னொன்று, இப்போ இந்த வண்டி வந்து புது வண்டி இல்லையா? இது இப்போ வண்டி எடுத்து எவ்வளோ நாள் ஆகுது? எப்படி இருக்குது இந்த வண்டி ஓட்ட? வண்டி ஓட்டுறதுக்கு அருமையாக இருக்கும், பேசஞ்சருக்கும் நல்லா இதாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். சூப்பர் சூப்பர். இது எத்தனை பேர் சீட் இருக்க வண்டி? இது வந்து 40 பேர் இருக்க சீட் அண்ட் ஸ்லீப்பர். ஆமாம், 20 சீட்டு 20 பேருக்கு. மதுரை டு சென்னை லைன் மட்டும்தான் போகிறீங்களா, இல்லை என்னென்ன லைன் நீங்கள் போகிறீங்க? நாங்கள் போகிறது வந்து மதுரை டு சென்னை தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த வண்டி மதுரை டு சென்னை. சரி, இந்த வண்டி மதுரை டு சென்னை. ஓகே. நீங்கள் 2 பேர் வேறு லைன் போகிறீங்களா, இல்லை இதே லைன் மட்டும்தானா? வேறு லைன்லாம் ஓட்டியிருக்கோம். ஓட்டியிருக்கீங்க. எந்தெந்த லைன் போயிருக்கீங்க? களியக்காவில் போயிருக்கேன், நாகர்கோவில் போயிருக்கேன், ஓகே, பழனி ரூட் ஓட்டியிருக்கேன். இந்த அந்த 3 ரூட் ஓட்டியிருக்கேன். சூப்பர். உங்கள் சொந்த ஊர்? எனக்கு சொந்த ஊர் மதுரை. மதுரை. ஸோ அது இன்னும் வசதியாக போயிரும்ல, அப்பப்போ வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாள் சென்னைனா ஒரு நாள் மதுரை. சரி, இப்போ நம்ம ரொம்ப ஏர்லியாகவே வந்துட்டோம் இல்லையா உளுந்தூர்பேட்டைக்கு? இப்போ சென்னை போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு குத்து மதிப்பாக டைம் சொல்லுங்கள். 5 o'clock 5:30 ஆயிரும். 5:30க்கெலாம் போயிடலாம். ஸோ அட்வான்ஸாகவே நம்ம போயிடலாம் சொன்ன டைமோட. டைமிங் கரெக்டாக நம்ம சொல்கிறது கிடையாது. சென்னை டு மதுரை ரூட்டில், ஏன்னா அந்த மாதிரி ரோடு கரெக்ட். ஆமாம், டிராஃபிக் எந்த டயத்தில் ஆகுது என்ன ஏதுன்னு யாருக்கும் சொல்லவும் முடியாது. ரோடு ஃப்ரீயாக இருக்கும், கடைசியில் பார்த்தா டிராஃபிக் ஜாம் ஆகி நிற்கும். பேசுகிற கரெக்டாக சொல்கிற டயத்துக்கு கொண்டு போய் இறக்க முடியாத சூழ்நிலை வந்துடும். அதனால் அந்த டைமிங் கேட்டால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவோம். யார் கேட்டாலும் டயத்துக்கு போவோம் சார் அப்படின்ட்டுருவோம். சரி சரி, நல்லது நல்லது. ஸோ இது வரைக்குமே வந்து அட்வான்ஸ்டாக தான் வந்திருக்கோம். நல்ல டிரைவிங் தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஓட்டிகிட்டு இருந்தீங்க, இப்போ அண்ணன் கொஞ்சம் நேரம் இதுக்கப்புறம் ஓட்ட போகிறாரு. ஸோ இப்போ நீங்கள் போய் மேலே ஏறி தூங்கிடுவீங்களா, இல்லை நீங்கள் அப்படியே பேச்சு தனியாக உட்காந்துட்டு பேசிட்டு வர போகிறீங்களா? அவ்வளோதான், மேலே ஏறி தூங்கிட வேண்டியதுதான். தூங்கிட வேண்டியது நேரம் பேசிட்டு அப்புறம் போய் மேலே. பட் இது வரைக்குமே வந்து ரைட் நல்லா இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமே நல்லபடியாக போகும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூண்ணே. தேங்க்யூண்ணே.
டைம் 3:45 ஆகுதுங்க. ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரம் நான் ஃபுல்லாக கேபின் ரைட் பண்ணேன். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு இருக்கேங்க. இப்போ தூங்கினா தான் நெக்ஸ்ட் டே காலையில் எழுந்திரிச்சு மற்ற வேலைகள்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தாக நடக்கும். ஸோ செம்ம சைலண்ட்டாக எல்லாமே நல்லா தூங்கிட்டுருக்காங்க. ப்ளூ கலர் டிம்மான லைட்டு உள்ளே எரிஞ்சிட்ருக்கு. ஸோ குட் நைட். 1 hour later. குட் மார்னிங் மக்களே. கிண்டி கத்திப்பாரா பிரிட்ஜில் இருக்கோம். நல்ல தூக்கம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தூக்கமாக இருந்தாலும் சரியான தூக்கம். டைம் கரெக்டாக 5:10 ஆகுது. ஸோ சொன்ன டைமோட ஏர்லியாகவே கூப்பிட்டு வந்து விட்டுட்டாங்க. இன்னும் விடலை, பட் வந்துட்டாங்க இந்த இடத்துக்கு. இதுக்கப்புறம்லாம் டிராஃபிக் எதுவுமே இருக்காதுன்றதுனால அப்படி சொல்கிறேன். அசோக் பில்லர் ஜங்ஷனில் இந்த ஃபுட் கோர்ட் இருக்கும்ல, அந்த ஏரியா தான் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. நைட் டைம் ஏர்லி மார்னிங்கிறதுனால. ஸோ அது மிட் நைட் தான் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே அடையாளமே தெரியாத மாதிரி இருக்குது காலையில் பார்க்குறப்ப. அசோக் பில்லர் இப்போ க்ராஸ் பண்ணிட்டோன்னா அடுத்து வடபழனி, அதுக்கடுத்து நம்ம ஸ்டாப்பில் இறங்கிடலாம். இந்த வண்டியோட ரைடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஸ்மூத்தாக இருந்துச்சுங்க. வண்டிக்குள்ளேயாக இருக்கட்டும், கேபின்லேயாக இருக்கட்டும், ஸ்பீடு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. டைமிங்குமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாங்க. அட்வான்ஸ்டாகவே கூப்பிட்டு வந்திருக்காங்க. சிட்டிக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு ஏர்லி மார்னிங் ரொம்ப ஏர்லியாக ரீச் ஆகிறதுனால தான் சிட்டிக்குள்ளே வரும். ஸோ 9 மணிக்கு கிளம்பி 5 மணிக்கு வரதுலாம் சூப்பருங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஒரு 9:15 கிளம்பி நிறைய ஸ்பாட்ஸ் நிறைய ஊருக்குள்ளே நம்ம வந்து தான் பிக்கப்லாம் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அப்படி இருந்துமே ஏர்லியாக ரெஸ்ட் பிரேக் விட்டு ஏர்லியாகவே சிட்டிக்குள்ளே வந்து எல்லா ஸ்டாப்லையுமே நிப்பாட்டி ஆளுகள் எல்லாத்தையுமே இறக்கி விட்டு போகிறது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் தான். ஸோ இந்த இடத்துல நேஷ்னல் ஜீவா பஸ்ஸு பெஸ்ட்டாக சூப்பராக பண்ணிட்டாங்க. அண்ணன் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அப்படியே மெதுவாக கீழே இறங்கி நம்ம லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்துடலாம். அதோ டிரைவர் என்ன எடுத்துகிட்டு இருக்காரு. அண்ணா தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த vlog இதோட முடிச்சுக்கிறாங்க. சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பிரம்மாண்டமான சூப்பரான சீரிஸில் தாங்க நான் உங்களை மீட் பண்ண போகிறேன். அன்டில் தென் இட்ஸ் ஒலிவன் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.